ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாடி லாங்குவேஜ் சேனல் ஃபிட்னஸ் ரிலேட்டடாக பண்ண போகிற டாபிக் எல்லாமே மிஸ்டர் ஹரிபிரசாத்தோட கைடன்ஸில் தான் இருக்க போகுது. மிஸ்டர் ஹரிபிரசாத் ஒரு செலிபிரிட்டி ட்ரெய்னர். ஆக்டர் விஷ்ணு விஷால், விக்ராந்த், நகுல் அண்ட் சாந்தனு இவங்க எல்லாருமே இவர்கிட்ட ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் ஹரி ப்ரோ கபடி தமிழ் தலைவாஸ் டீமில் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அட் ப்ரெசன்ட் தமிழ்நாடு ஹாக்கி டீமுக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச் கூட. 2016 லாஸ் வேகஸில் நடந்த நேச்சுரல் ஒலிம்பியா காம்படிஷனில் இந்தியாவுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி 5th பிளேஸில் ஃபினிஷ் பண்ணார். டிஹெச்பி பிராண்டோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓவும் கூட இவர் ஆவார். நம்ம பாடி லாங்குவேஜ் சேனல் ஃபிட்னஸ் ரிலேட்டடாக மிஸ்டர் ஹரிபிரசாத்தோட டைப் பண்ணியிருக்கோம். அண்ட் வி ஆர் ஸோ ப்ரவுட் டு ஹேவ் யூ மிஸ்டர் ஹரிபிரசாத். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ் ஜிம்முக்கு போகிறவங்க என்ன மாதிரி டயட் அவங்களோட டயட் அவங்களே பிளான் பண்ணிக்கலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, கம்ப்ளீட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டயட்டில் இருந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணி சாப்பிட்ருப்பாங்க, எல்லாமே சாப்பிட்ருப்பாங்க. ஓகே, நான் இன்னிலேருந்து ஜிம்முக்கு போகிறேன், ஸோ இன்னிலேருந்து டயட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே உல்ட்டா ஆக்குவாங்க. நான் இது கார்ப்ஸ் கட் பண்ண போகிறேன், நான் வந்து ஃபேட்டே இல்லாமல் சாப்பிட போகிறேன் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணுறாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். எப்படி அவங்க பிளான் பண்ணிக்கலாம்னா, ஸோ இன்றைக்கி நாளையிலேருந்து ஜிம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு டயட்டில் இருந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருப்பாங்க, ஒரு 5 இட்லி சாப்பிட்றாங்கன்னா, ஸோ அந்த 5 இட்லின்றது 3 இட்லி ஆக்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட டயட் அவங்களே பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது கூகுள் ஆன்லைன் போனீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் டயட் இருக்கும். ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு உங்களுக்கு என்ன டயட் செட் ஆகும்ன்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அண்டு ஜென்ரலாகவே மைண்ட் செட் இருக்கும் ஒரு சிலருக்கு. ஸோ நம்ம வந்து கீட்டோ டயட்டில் போனால் தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும், நம்மளுக்கு வந்து யாராவது சொல்லியிருப்பாங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுன்றது அப்படி கிடையவே கிடையாது. ஸோ நான் ஃபஸ்ட் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எப்படி நம்ம பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். மார்னிங் வந்து ஒரு 6:30 7 o'clock ஏஞ்சிக்கிறீங்க, இல்லை ஒரு 8 o'clock ஏஞ்சிக்கிறீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் மீல் வந்து நீங்கள் முன்னாடி நாள் என்ன இது வரைக்கும் இவ்வளோ நாளாக ஒரு 2-3 இயர்ஸாக நீங்கள் ஒரு டயட் பேட்டர்னில் ஃபாலோ பண்ணியிருந்திருப்பீங்க. எனி சவுத் இந்தியன் ஃபுட்டோ, எனிதிங் இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ எனிதிங் நீங்கள் சாப்பிட்றத ஃபஸ்ட்டு குவான்டிட்டியை மட்டும் கம்மி பண்ணுங்கள். ஸோ குவான்டிட்டி இப்போ நான் 5 இட்லி சாப்பிட்டீங்கன்னா ஒரு 3 இட்லி ஆகுங்க. மத்தியானம் ரைஸ் வந்து ஒரு 300 கிராம்ஸ் சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு 200 கிராம்ஸ் ஆகுங்க. அந்த மாதிரி சாப்பிடுங்க. அண்ட் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கணும். ஸோ நான் கண்ணிலேயே பார்த்து நான் மெஷர் பண்ணிவிடுவேன் என்னோட ரைஸை அப்படின்னு பண்ணவே பண்ணாதீங்க. கிச்சன் வேயிங் ஸ்கேல் வாங்கிக்கோங்க. ஒரு 300லேருந்து 400க்குள்ளே தான் அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ கிச்சன் வேயிங் ஸ்கேல் வாங்கிட்டு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ, நீங்கள் என்ன இன்டேக் பண்ணுறீங்களோ அதை வெயிட் போட்டு சாப்பிட ஆரம்பிங்க. அண்டு சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ் வந்து வெறும் மல்டிவிட்டமின் சப்ளிமெண்ட் மட்டும் போதும். அந்த மல்டிவிட்டமினும் எதுக்காக நம்ம எடுக்கிறோன்னா, நம்ம வந்து ஒரு டயட்டில் நம்ம இருக்கிறோன்னா நம்மளோட எசென்ஷியல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்மளோட ஃபுட்டில் இருக்காது. பிகாஸ் நிறைய இதை நம்ம ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆகிடும் நம்மளோட டயட்டில். ஸோ அதுக்காக மல்டிவிட்டமின் மட்டும் எடுங்க. அப்பார்ட் ஃப்ரம் மல்டிவிட்டமின் ஆக்சுவலாக வே ப்ரோட்டீனோ இதுவோ இமீடியட்டாக தேவையில்லை. இன்கேஸ் நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க, எனக்கு தேவையான ப்ரோட்டீன் கிடைக்கல அப்படின்றவங்க மட்டும் வே ப்ரோட்டீன் மட்டும் எடுத்துக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் வே ப்ரோட்டீன் வேறு எதுவுமே தேவையில்லை. அண்ட் மத்தியானத்தில் ரைஸ் சாப்பிட்லாம் வித் சிக்கன் ஒரு ஃபிஷ் ஒரு எனிதிங் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த ஈவினிங் மெயின் ஸ்நாக்ஸில் வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்வீட் கிரேவிங் இருக்கும். ஸோ அந்த ஸ்வீட் கிரேவிங் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஈவினிங்கில் நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா கூட உங்கள் பாடியில் வந்து அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்து சப்சைட் ஆகிடும். அண்ட் அகெயின் நைட்டு மட்டும் மெயினாக கொஞ்சம் லோ கேலரியாக சாப்பிடணும். அந்த லோ கேலரியும் எதுக்காகனா, நைட்டு கொஞ்சம் டைஜஷன் கொஞ்சம் ஸ்டொமக் வந்து கொஞ்சம் ஹெவியாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக எடுத்திங்கன்னா நைட் டைஜஷனுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நைட் ஸ்லீப்பும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா பர் டே ஓவரால் கேலரிஸ் தான் கவுண்ட்டு. ஸோ இல்லை நான் வந்து நைட்டில் கம்மியாக சாப்பிட்டு மார்னிங்கில் ஹெவியாக சாப்பிட்றேன், அந்த மாதிரி சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. பர் டே உங்களோட பாடி வெயிட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கேலரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களோட இவ்வளோ கேலரிக்கு இவ்வளோ பாடி வெயிட்க்கு இவ்வளோ கேலரி நீங்கள் மினிமம் சாப்பிட்ணுன்னு இருக்கும். ஸோ அந்த மினிமம் கேலரியோட கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பாடியில் வந்து ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அண்டு ஜென்ரலாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஐடியா என்னென்னா, எடுத்தோடனே வந்து ஹை ப்ரோட்டீன் போயிடணும், எடுத்தோடனே வந்து இந்த மாதிரி 0 கார்ப்ஸில் போயிடணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்துடுங்க. நார்மலாக நீங்கள் சாப்பிட்றதோட குவான்டிட்டியை மட்டும் கம்மி பண்ணுங்கள். தட் இஸ் ஒன்லி ஃபார் 1 month. நான் வந்து இப்போ பேசுகிறது எல்லாமே பிகினருக்காக பேசுகிறேன். ஸோ ஒரு 1 monthக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று பண்ணிக்கலாம். நம்ம அந்த வீடியோ இன்னொரு வாட்டி போஸ்ட் பண்ண போகிறோம், ஒரு அட்வான்ஸாக இருக்கவங்க என்ன மாதிரி டயட்டில் இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ மெயினாக பிகினர்ஸ் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, கொஞ்சம் குவான்டிட்டியை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணுங்கள். அந்த டைமிங்கை மாற்றாதீங்க, ரொம்ப அன்டைமில் சாப்பிடாதீங்க. குவான்டிட்டியை மட்டும் நீங்கள் சாப்பிட்ற சேம் ஃபுட்டோட குவான்டிட்டியை மட்டும் கம்மி பண்ணி ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ இல்லை வாக்கிங் பண்ணுறீங்களோ எனி கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணலாம். ஸோ டயட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் டயட். ஸோ பேலன்ஸ்டு டயட்னா எப்படின்னா, ஸோ ஒரு டயட்டில் கார்ப்ஸ் இருக்கணும், ஃபேட் இருக்கணும்,
அண்ட் ப்ரோட்டீனும் இருக்கணும். ஸோ ப்ளஸ் பேலன்ஸ் டயட்னா நீங்கள் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதுவும் சேர்ந்து இருக்கணும். அண்ட் மார்னிங்கில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எனிதிங் நீங்கள் என்ன ரெகுலராக சாப்பிட்றீங்களோ அதை சாப்பிட்லாம். அண்ட் மத்தியானம் டயட்டில் வந்து கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரைஸ் வித் சிக்கன் ஒரு எனிதிங் நீங்கள் சாப்பிட்லாம். கீரை மஸ்ட் மத்தியானத்தில். அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்வீட் கார்ன் எடுக்கலாம், அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ் எடுக்கலாம், பீனட்ஸ் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸை வந்து சாட்ஸ் சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நைட் டின்னரில் ஓட்ஸ் எடுக்கலாம், சப்பாத்தி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் எல்லாமே குவான்டிட்டி மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்டார்வ் பண்ணுற மாதிரியான ஒரு மயக்கம் வர அளவுக்கு அவ்வளோ குவான்டிட்டி கம்மி பண்ணக்கூடாது. ரொம்ப மினிமலாக கம்மி பண்ணுங்கள். ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்க்கலாம். இன்னொரு விஷயம் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நினச்சேன். டீ காஃபி நம்ம ஊரில் இருக்க நிறைய பேருக்கு வந்து டீ காஃபி பழக்கம் நிறையா இருக்கும். அண்ட் டீ காஃபியுமே ரொம்ப அதிகமாக குடிப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 10 டீ குடி பண்ணுவாங்க, 8 டீ குடி பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே சேம் குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு டீ ஒரு காஃபியில் வந்து 80 to 120 கேலரிஸ் இருக்கும். அண்ட் 120 கேலரிஸை நீங்கள் பர்ன் பண்ணணும்னா 25 மினிட்ஸ் வாக் பண்ணணும். அது நீங்கள் ஈஸியாக ஒரே ஒரு டீயை கட் பண்ணிங்கன்னா அந்த கேலரி வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் தி டே கேலரி கவுண்டிங்கு அண்ட் உங்களோட நீங்கள் சாப்பிட்ற குவான்டிட்டி இதுதான் நீங்கள் வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது பிகினர்ஸ்க்கு. தேங்க்ஸ்.